நிறைய இடங்களில் பிஎஸ்என்எல்லுமே ஸ்டால்லாம் போட்டு கொடையெல்லாம் நிப்பாட்டி சிம்மை வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ஸ்டேட்டில் நான் படித்தேன், ஒரே நாளில் மட்டும் 2.5 லட்சம் பேர், ஒரே ஊரில் இருக்கிற மக்கள் 2.5 லட்சம் பேர் அப்படியே வந்து பிஎஸ்என்எலுக்கு வந்து மாறி இருக்கிறாங்க, பிஎஸ்என்எல் புது சிம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய நியூஸஸ் எல்லாமே வந்து நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பிஎஸ்என்எல், டாடா, எலன் மஸ்கா எலன் மஸ்க் எதுக்கு இந்த வீடியோக்குள்ளே வந்தார், எலன் மஸ்க் எதுக்கு பிஎஸ்என்எலுக்குள்ளே வராரு, எலன் மஸ்க் ஏன் இந்தியாவுக்குள்ளே வரார் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா. அது எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த எலன் மஸ்க் வர்றதுக்கு முன்னாடி என்ன டாக் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, பிஎஸ்என்எல் டாடா கூட கொலாபரேஷன் பண்ணாங்க அப்படின்னா நெட்டு வந்து நமக்கு நல்லா கிடைக்கும், நிறைய ஊர்களில் வந்து டவர் இருக்கும், 4G 5G வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருந்தது. அது வெறும் நியூஸஸாக மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா டாடா சைட்லேருந்து இன்னும் எந்த ஒரு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷனும் வரல, பிஎஸ்என்எல் சைடும் இன்னும் எந்த ஒரு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷனும் வரல.